பாருங்களேன், மயில் கொண்ட மாதிரி இருக்கும் இதோட அமைப்பு. இது வந்து மயில் கொண்டை மாதிரி இருக்கும். அது மயில் கொன்றை அப்படிங்கிற பூவு தான். இது மாறிடுச்சு. கொன்றை வகை தாவரத்தை சேர்ந்தது. எனக்கு இந்த பூ பைத்தியங்கண்ணா. பூவு, காய், செடி, எந்த ஊருக்கு போனாலும் ஏதோ ஒரு செடி, ஏதோ ஒரு விதை எடுத்துகிட்டு வந்தே தீருவேன். என்னோடய பழக்கமாக போச்சு. என்ன அதுக்காக கிண்டல் பண்ணுறவங்க உண்டு. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படுறதில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ஆசையே அதுதான். பூ விதவிதமாக வச்சு நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட, பிள்ளைங்கள்ட்டலாம், நான் இறக்கிறதுக்குள்ளே கொல்லை முழுக்க பூச்செடியாக வச்சுருவேன்னு. அதுதான் நடக்க போகுது. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்க பூ சூப்பர். மழை பெஞ்சதுனால நல்லா அடுக்கு இது பூத்துருக்கு பாருங்கள். விருட்சி பூ கொத்து கொத்து கொத்தாக பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சாலே மனசுக்கு மத்தாப்புங்கிற மாதிரி செடிக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். என் தம்பி சொல்லுவான், மழை பெஞ்சா மரம் செடி கொடிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி முழுக்காட்டி விட்ட மாதிரிம்பான். அந்த மாதிரி அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி பூத்து குலுங்குது. என்னோடய சந்தோஷத்தை நான் உங்களோடையும் பகிர்ந்துக்கிட்டேன். மட்டும் இல்லை பாருங்கள், அடுக்கு நந்தியாவட்டை எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். பூத்துருக்கு பாருங்கள். பூச்செடி பூத்துருக்கிறத பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அங்கே அரளி செடியும் நிறைய பூத்துருக்குது. நன்றி. என்ன பூன்னு பார்க்குறீங்களா? மயில் கொன்றை. இதில் எல்லா கலரும் வச்சுருந்தேன். அதெல்லாம் வெட்டிட்டேன். வெட்டிட்டு இப்போ வேறு இந்த அரளியே வச்சாச்சு. அது எல்லா கலரும் வைப்போன்னு பார்த்தா அது நடக்கலை. பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன்.